إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم رب هذه الدعوة والصلاة القائمة آت محمد الوسيلة والفضيلة وبعثه المكان المحمود الذي وعده. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்து இந்த உலகத்தில் மனிதனுக்கு வர இருக்குகின்ற சில சோதனைகளை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தால் உங்களுக்கு மறுமையில் சுவர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வேதத்தின் ஊடாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறைத்தூதர்கள் ஊடாகவும் அல்லாஹு தாலா இந்த சமூகத்துக்கு போதனை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற போது அவன் இயல்பிலேயே தவறு செய்யக்கூடியவன், தப்பு செய்யக்கூடியவன். அந்த தவறிலும் அந்த தப்பிலும் இருந்து அவன் தன்னை மாற்றிக் கொள்வதற்காக அவனிடத்தில் இருக்க வேண்டிய மிக பிரதானமான ஒரு பண்பாக இறையச்சத்தை இஸ்லாம் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் படைத்த மனிதனுக்கு சில இபாதத்துக்களை அல்லாஹு தாலா கடமையாக்கி வைத்திருக்கிறான். அவைகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை பேரும் செய்ய வேண்டும். அதை வேண்டுமென்று வெறுத்து மறுத்துட்டார்களாக இருந்தால் அவர்கள் இஸ்லாம் என்று சொல்லுகிற இந்த மார்க்கத்துக்குள் வாழ தகுதியற்றவர்கள். இந்த இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் இஸ்லாம் என்பது 5 தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது என்று
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில 8வது செய்தி, எல்லோருக்கும் பாடமான செய்தி. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இந்த இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களிலே நிறுவப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று அஷ்ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதுல முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற வார்த்தை, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஹஜ், நாலாவது நோன்பு, அல்லாஹு தஆலா ஜக்காத். இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல வாழுகிற மனுஷனுக்கு கட்டாய கடமையாக இந்த இபாதத்துக்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த இபாதத் ஊடாக எதிர்பார்ப்பது என்ன அப்படி என்று கேட்டால், அல்லாஹுவை கட்டுப்பட வேண்டும், பாவத்திலே இருந்து தூரமாக வேண்டும், இறைவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த உலகத்தில் இறைவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறான். நாம் தொழுதாலோ, நோன்பு பிடித்தாலோ, சதக்கா கொடுத்தாலோ, ஜகாத்து கொடுத்தாலோ, ஹஜ்ஜுகள் செய்தாலோ, என்ன என்ன காரியங்கள் இந்த மண்ணுக்கு மேலே நானும் நீங்களும் உயிரோடு வாழுகிற போது எதை செய்தாலும் அதன் ஊடாக இந்த உலகத்தில் மனிதன் எதிர்பார்ப்பது இறைவனுடைய திருப்பொருத்தத்தையும் இறைவனுடைய இறையச்சத்தையும் தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஆனா இதுக்கெல்லாம் இஸ்லாம் அடையாளப்படுத்தி சொல்லல. இப்ப இந்த உலகத்தில் உள்ள முதலாவது கடமை ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை தான். எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம்தான் அழைத்தார்கள். அதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக சொல்லித் தருகிறது. இந்த வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, நாம் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ரசூல்மார்களை அனுப்பினோம். சூரத்து நஹல். அவங்க சொன்னதெல்லாம் கால யா கௌமி, என்னுடைய சமூகமே அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹுவை தவிர உங்களுக்கு வேறு யாரு கடவுள் இருக்க முடியும் என்றுதான் இந்த உலகத்தில் அத்துணை நபிமார்களும் பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா தொழுகையை பத்தி சொல்றான். தொழுகை என்பது சூரத்துல் அன்கபூத் 45வது வசனம். அல்லாஹு தஆலா பேசுகிற போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப தொழக்கூடிய ஒரு மனிதன் மானக்கேடான விஷயத்துல ஈடுபட மாட்டான், வெறுக்கத்தக்க காரியங்களில் ஈடுபட மாட்டான். அந்த தொழுகை அந்த மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்று கேட்டால், மானக்கேடான பாவமான காரியத்திலிருந்து தன்னை அவன் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 5 நேர தொழுகையை இஸ்லாம் அவனுக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, உங்களோட வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது. என்ன உதாரணம் பாருங்களேன். உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றில் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் குளிக்கிறான். அப்படி குளிச்சிட்டான் என்றால் அவனுடைய உடம்பில ஏதாவது அசுத்தங்கள் இருக்குமா, ஊத்தைகள் இருக்குமா என்று கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு நேரம் குளித்தாலே உடம்பில் ஊத்தை இருக்காது, 2 நேரம் குளித்தாலே இருக்காது. ஒரு நாளைக்கு 5 நேரம் ஒரு மனிதன் ஆத்துல போய் குளிச்சு 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 இருப்பானாக இருந்தால் அவனுடைய உடம்பில் எப்படி யார் ரசூலுல்லாஹ் ஊத்தைகள் இருக்கும்? எந்த ஊத்தையும் அழுக்கும் இருக்காது என்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட, தோழர்களே, அப்படித்தான் இந்த உலகத்தில் நீங்கள் 5 நேரம் தொழுவது என்பது உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து உங்களை மனித புனிதர்களாக மாற்றும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறாங்க. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி வைத்திருக்கிறான். ஹஜ் என்பது என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியிலே 1892வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஃபமன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறார்களோ, ஃபலா யஸ்பு ஃபலா, அதாவது அவர் பாவம் செய்யாமல், இல்லறத்தில் ஈடுபடாமல், ஃபலா யர்ஃபுத், அவர் இல்லறத்தில் ஈடுபடாமல், பாவம் செய்யாமல் அவர் ஹஜ் செய்தால், அவர் ஹஜ்ஜ முடித்துட்டு எப்படி தெரியுமா அவர் வருவாரு, ஊருக்கு வார நேரம்
அன்று பிறந்த பிள்ளை போன்று அவர் நாடு திரும்புகிறார், ஊரு திரும்புகிறார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது ஹஜ். இந்த உலகத்தில் எதிர்பார்க்கிற இந்த ஹஜ் எதிர்பார்க்கிற நோக்கம் ஒரு மனிதனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவன் திரும்பி வருகிற போது அவன் அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் வருகிறான். ஜகாத்தை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. சூரத்து தௌபாவிலே இறைவன் சொல்லுகிறான், ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தம் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம். அவங்கள்ட்ட இருந்து நீங்க ஜகாத்தை எடுங்க, அது அவர்களை சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு இபாதத்தும் இறையச்சத்தை தான் எதிர்பார்க்கிறது. ஆனால் ஒவ்வொரு இபாதத்திலையும் ஒவ்வொரு தன்மை அடங்கியதாக இஸ்லாம் வைத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஷஅபானுடைய மாதம். இன்னும் ஒரு இரு தினங்களில் ரமலான் என்னையும் உங்களையும் வந்து அடைய இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இபாதத்தையும் பத்தி சொன்னானே, தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். ஹஜ் என்பது நீங்கள் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நீங்கள் திரும்புகிற போது அன்று பிறந்த பாலகனை போல நீங்கள் திரும்புகிறீர்கள். சதக்கா ஜகாத்து என்பது அது உங்களை துப்புரவாக்கும், தூய்மைப்படுத்தும். அல்லாஹு தஆலா நோன்பை பத்தி சொல்றான். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 183வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்ற போது, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல உங்களுக்கும் ரமலான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உள்ள மனிதர்களாக நீங்கள் மாறுவதற்காக. தொழுகை என்பது இறையச்சம் தான். ஆனா தொழுகையில இன்னும் ஒன்று மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அந்த மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டியது இறையச்சம். ஜக்காத்து என்பது நம்மளை துப்புரவாக்கும் தான். அந்த துப்புரவாக்குற செயலை நானும் நீங்களும் செய்வதற்காக என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டியது இறையச்சம். நானும் நீங்களும் ஹஜ் செய்கிற போது என்னையும் உங்களையும் அந்த ஹஜ் துப்புரவாக்குறது தான். ஆனால் அந்த ஹஜ் துப்புரவாக்குவதற்காக என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டியது இறையச்சம். இப்படி இறையச்சம் எல்லாத்திலையும் இருந்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இந்த நோன்பை பொறுத்த மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை சொல்ற நேரம் இது உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள மனிதர்களாக மாறுவதற்காக. ஒரு மனுஷன்கிட்ட இறையச்சம் சரியாக வந்துட்டும் என்று வையுங்க, அவன் இந்த உலகத்துல என்ன இபாதத் செய்தாலும், என்ன வணக்க வழிபாடுகள் செய்தாலும், என்ன தொழில் செய்தாலும், எப்படி வாழ்ந்தாலும், எப்படி உடுத்தாலும் அவன் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவனாகவே இருப்பான். இறையச்சம் இல்லாமல் தொழுதால் தொழுகையில் வேலை இல்லை. இறையச்சம் இல்லாமல் சதக்கா ஜக்காத்து கொடுத்தால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இறையச்சம் இல்லாமல் இந்த உலகத்தில் செய்யப்படுகிற இபாதத் இஸ்லாத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பின் ஊடாக இந்த அருள் நிறைந்த இந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்ப்பது இறையச்சம் என்பதை மறந்துடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையச்சம் என்பது இந்த ரமலானால எப்படி நம்ம வளர்த்து கொள்ளலாம், நாங்க எப்படி எங்களை டெவலப் பண்ணி கொள்ளலாம். இறையச்சம் இல்லாமலா இந்த இடத்துல இருக்கிறோம்? இல்ல, இறையச்சம் சுற்றித்தான் இந்த இடத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் இருக்கக்கூடிய இறையச்சத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கும் இல்லாத உள்ளத்துக்கு இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்த பெரியதொரு ஃபுர்சா, பெரியதொரு சந்தர்ப்பம் இந்த ரமலான் என்பதை மறந்துவிடக் கூடாது. 866வது செய்தி. சில நேரங்களில் அரபு இலக்கத்தில் மாறி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரமலானுடைய ஆரம்பம் வந்தால் சில ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்கிறான் என்றார்கள். முதலாவது நாள் அன்றே, இந்த ரமலானுடைய முதலாவது நாள் அன்றே நம்மெல்லாம் இபாதத்தோட, இறையச்சத்தோட, வணக்கத்தோடு, இறைவனுடைய தொடர்போடு மாறுவதற்காக
அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். அல்லாஹ் ஏற்பாடு செய்தால் எப்படி இருக்கும்? அதுல அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய ஏற்பாடு முதலாவது சுவர்க்கத்துடைய வாசலை அல்லாஹு தஆலா திறக்கிறான், நரகத்துடைய வாசலை அல்லாஹ் பூட்டி விட்டான். அப்படி என்றால் இந்த மாதம் முழுக்க சுவர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல் மூடப்பட்ட ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா திறக்கிறான். இந்த உலகத்துல நமக்கு தொழ முடியாம, சில நேரங்கள்ல சதக்கா ஜக்காத்து கொடுக்க முடியாம நாங்கள் சோம்பரிகளாக இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஷைத்தானும் ஒரு காரணம். சுப்ஹானல்லாஹ், இந்த மாதத்துல அடாவடித்தனம் செய்து வழிகெடுக்கிற ஷைத்தான் இருக்கானே, அந்த ஷைத்தானை அல்லாஹ் விலங்கிடுகிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க பள்ளி பக்கமே இல்லாதவர்கள் பள்ளியோடு நெருக்கமாகுவாங்க, பயானுக்கு உட்காராதவங்க பயான்ல இருப்பாங்க, கியாமுல்லைல என்னென்று தெரியாதவர்கள் கியாமுல்லைல இருப்பாங்க, பள்ளியோடு நெருக்கமில்லாத உறவுகள் எல்லாம் மிக நெருக்கத்தோடு இருப்பாங்க, சதக்கா ஜக்காத்து கொடுக்காத மக்கள் எல்லாம் சதக்கா ஜக்காத்துக்களை அதிகம் கொடுப்பாங்க, பெண்கள், சின்னவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் இனம் தெரியாத ஒரு பூரிப்போடு இறைவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்வாங்க. சுன்னத்தான தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகள் தொழுகின்ற மனிதனுக்கு பாரமாக இருந்த அந்த காலம் மாறி சுன்னத்தான இபாதத்துக்கள்ல அதிகம் ஈடுபடுவான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பிக் கொள்வான், கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்வான். அல்லாஹ்வை 2 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு 3:30 மணிக்கு எழும்பி நோன்பு பிடிக்கணும் என்று துடியாய் துடிப்பான். ஏனைய காலங்களில் 10 மணிக்கு தூங்கிய மனிதன் சுபஹு இல்லாமல் 7 மணி 8 மணிக்கு எழும்பிய மனிதன் 2 மணிக்கு தூங்கினாலும் 3 மணிக்கு தூங்கினாலும் இந்த ரமலானுடைய காலத்துல அவன் 4 மணி 3:30 மணிக்கு எழும்பி சஹர சாப்பிட்டு கையை ஏந்தி கண்ணீர் வடித்து மனைவியை எழுப்பாட்டி பிள்ளைகளை எழுப்பாட்டி ஓதச் சொல்லி தனக்கிட்ட என்ன முடியுமோ அதை தர்மம் கொடுத்து பாவத்திலிருந்து ஓரமாகி தூரமாகி இறைவனுடைய நெருக்கத்தோடும் இரக்கத்தோடும் வாழ்வதற்காக இந்த காலத்துல எல்லாராலையும் முடியுது என்று நம்ம பார்க்கிறோமே. நம்மளாலைய முடியுது, மற்றவங்களாலைய முடியுதே. என்ன காரணம்? உணர்ந்தது உண்டா? ஷைத்தானை அல்லாஹு தஆலா விளங்கிட்டு விட்டு மனுஷன் அல்லாஹு தஆலா இபாதத் செய்து இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கிறான். அது மாத்திரமா தோழர்களே, இந்த நாள்ல இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் இரவுலையே நாதா முனாதின் அழைக்கக்கூடிய ஒரு வானவரை அல்லாஹு தஆலா ஏற்பாடு, ஒரு வானவரை தோழர்களே ஒரு ஏற்பாடு செய்து அந்த வானவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த உறவுகளுக்கும் ஒரு அழைப்பு விடுக்கிறார். யா பாகியல் கைர், நன்மை செய்கின்ற மக்களே, அக்பில், நன்மையை செய்யுங்க. தொழுகுறீங்களா? இன்னும் தொழுங்க. குர்ஆன் ஓதுறீங்களா? இன்னும் ஓதுங்க. நோன்பு பிடிக்கிறீங்களா? நோன்பு பிடிங்க. சதக்கா கொடுக்குறீங்களா? சதக்காவை கொடுங்க. என்ன 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 நன்மைகள் எல்லாம் இருக்கிறதோ அத்துணை நன்மைகளையும் செய்து கொண்டே போங்க. அக்பில், நன்மையை செய்யுங்க, நன்மையை செய்யுங்க, நன்மையை செய்யுங்க என்று வானவர் ஊடாக அல்லாஹு தஆலா ஒரு அழைப்பை விடுத்து விட்டு இந்த உலகத்துல பாவம் செஞ்ச மனுஷன் இருக்கிறானே, தவறு செய்த மனுஷன் இருக்கிறானே, குற்றத்தோடு வாழ்ந்த மனுஷன் இருக்கிறானே, தனக்குள்ள ஒரு 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 நன்மை செய்ய முடியலையே, பாவத்தில்தான் வீழ்ந்து கிடக்கிறேன் என்று தன்னை தானே அழித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் இருக்கிறானே, வானவர் இரண்டாவது அறிவித்தல், யா பாகிய ஷர், பாவம் செஞ்ச மனுஷனே, அநியாயம் செஞ்ச மனுஷனே, தவறு செய்த மனிதர்களே, அக்ஸர், குறைத்துக்கோங்க. இந்த மாதத்திலேயாவது பாவம் செய்யாதீர்கள், பாவத்தை குறைச்சுக்கங்க, பாவத்தை நிப்பாட்டுங்க. காலமெல்லாம் படம் பார்த்த ஃபாத்திமா, அதனாலதான் தலைக்கு ஃபர்தா போட்டாவோ இல்லையோ மனசில் எழும்புகிற இந்த மாதத்தில் இனம் புரியாத ஒரு இரையச்சம் வீட்டுல உள்ள டிவிக்கு அப்படியே திரைய போடுற காட்சி. சுப்ஹானல்லாஹ், பாக்குறோமா இல்லையா? காலமெல்லாம் சோசியல் மீடியாவுல பாவத்தோடு இருந்த இளைஞர்கள் எல்லாம் சோசியல் மீடியாவுல இருந்து, படம் பார்க்கறதுல இருந்து, ஆபாசம் பார்க்கறதுல இருந்து, தேவையில்லாத மியூசிக் கேட்கறதுல இருந்து எல்லா காலமும் ஹராம் தான்.
ஆபாசமான போட்டோக்கள், மியூசிக்குகள், விரசங்கட்ட வார்த்தைகள், கெட்ட ஜோக்குகள், சின்னத்திரைகள், பெரிய திரைகள், இது எல்லாமே எல்லா காலங்களிலும் பாவம்தான், கூடாதுதான். அதை செய்ய 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 கல்பு சத்து விடுந்தான். ஆனால் ரமலானுடைய காலம் சுபஹானல்லாஹ், பாவம் செய்து பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அத்துணை பேரும் அதை மூடி வைத்து விட்டு இறைவனுடைய இறையச்சத்தோடு இந்த உலகத்தில் மாறுவதற்கும் வாழ்வதற்கும் இந்த மாதம் இன்றியமையாத ஒரு பயிற்சியை எனக்கும் உங்களுக்கும் தருகிறது. வானவரை அனுப்பி அல்லாஹு தஆலா சொல்லிட்டு கடைசியாக வலில்லாஹி இந்த மாதத்தில் ஃபீ குல்லி லைலா, ஒவ்வொரு இரவிலும் 30 நாள் என்று வைங்க, அல்லது 29 நாள் என்று வைங்க. இஸ்லாத்துல தானே 29 அல்லது 30 மாசம். 31 இஸ்லாத்துடைய கலண்டர் இல்லையே. 28 பிப்ரவரி முடியும், இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லையே, அது கிறிஸ்தவ கலண்டர். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் பிறை என்பது 29 அல்லது 30. நோன்பு 30ஆக இருந்தால் அல்லது 29ஆக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேற எந்த மாதத்திலும் இல்லாத அளவு இந்த மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தஆலா சில மக்களை நரகத்திலே இருந்து அல்லாஹ் விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். வேற எந்த மாதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நீங்க ஹதீதுகள்ல காண முடியாது. ஒரு மாத கால இபாதத், தொழுக, அன்றைக்கு தொழுகிறோம் 5 நேரம் முடிஞ்சு, ஹஜ்ஜி குறிப்பிட்ட பிறையில ஸ்டார்ட் பண்ணி குறிப்பிட்ட பிறையில முடிஞ்சு, எல்லா ஜக்காத்து கொடுத்தா முடிஞ்சு, எல்லா இபாதத்தும் அதோடு முடிந்து ஒரு மாத காலம் தொடரான ஒரு இபாதத், ஒரு மாத காலம் நரகத்தில் இருந்து விடுதலை பெறுகிற இரவு இந்த ரமலானை தவிர இந்த உலகத்தில் எதிலையும் கிடையாது தோழர்களே. ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தஆலா சில மக்களை இந்த இரவிலே இருந்து அல்லாஹ் நரகத்திலே இருந்து விடுதலை செய்து கொண்டிருக்கிறான். இப்ப நம்ம கேட்க வேண்டிய பிரார்த்தனை என்ன? யா அல்லாஹ், யா ரப், இந்த மாதத்துல நீ நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறாயே, அப்படிப்பட்ட கூட்டத்தில் யா அல்லாஹ் என்னையும் ஆக்கிடு என்று பிரார்த்தனை செய்து, அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த நரக விடுதலை அளிக்கப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்றால் அதை விடவும் வேறு ஒன்றுமே இந்த மண்ணுக்கு மேல தேவையில்லை சகோதரர்களே. ஏன்? அதுக்கு பிறகு நரகம் இல்லையே, அதற்கு பிறகு இந்த உலகத்தில் நரகம் இல்லையே. அல்லாஹ் நரகத்திலே இருந்து விடுதலை அளித்துட்டான் என்று வையுங்க, அதுக்கு பிறகு நரகம் இல்லையே தோழர்களே, சுவர்க்கம் தானே வாழ்க்கை. ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தஆலா நரகத்திலே இருந்து விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறான். இந்த மாதத்தில இறையச்சத்தோடு அந்த பாக்கியத்தை நானும் நீங்களும் பெற்றோமாக இருந்தால் இந்த மண்ணுக்கு மேல வாழுகிற மனிதர்களில் நானும் நீங்களும் புனிதர்கள் என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த மாதம் என்பது ஒரு தர்பியத், அதாவது என்னையும் உங்களையும் பயிற்றுவித்துக் கொள்வதற்காக, இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு பெரியதொரு மாதம். மறந்துவிடக் கூடாது. சில நேரம் 10 நாள் அது கொஞ்சம் கூட இருக்கும், 10 நாள் குறையும், அடுத்த 10 நாள் கொஞ்சம் கூடும். இது அல்ல, தொடர்ச்சியான இபாதத்தையும் இறையச்சத்தையும் இந்த ரமலான் எதிர்பார்த்து இருக்கிறது. இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 184வது வசனம், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், இந்த வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. வ இன் துப்து மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், நீங்கள் உங்களுடைய உள்ளத்துக்குள் வெளிப்படையாக வைத்திருப்பதையும் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ்வே அறிகிறான். நாளை மறுமையில் உங்களுடைய உள்ளத்துக்குள் இருப்பதையும் அல்லாஹ் விசாரணை செய்வான் என்ற வசனம் இறங்குகிறது. இந்த வசனத்துடைய தாற்பயம் புரிகிறதா உங்களுக்கு? உங்களுடைய உள்ளத்துக்குள் நீங்கள் மறைத்து வைப்பதை அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான். உங்களுடைய உள்ளத்துக்குள் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதை அல்லாஹ் விசாரணை செய்வார். இந்த உலகத்துல நம்மட உள்ளத்துக்குள்ள மறைச்சி வச்சிருக்கிறத எல்லாமே மறுமையில் இறைவன் எடுத்து 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 விசாரணை செய்ய ஆரம்பித்தால் மனித நிலைமைகள் என்னவாகும் சொல்லுங்க?
எப்படி இருக்கும்? நம்ம உள்ளத்துக்குள்ள நினைக்கிற பாவம், அநியாயம், துரோகம், வஞ்சகம், குரோதம், கோல், அவ்வளவு நினைக்கிறோமே இந்த உள்ளத்துக்குள்ள. பேசுகிற போது சிரிக்கிறோம், கதைக்கிறோம், சிறப்பாக இருக்கிறோம். உள்ளத்துக்குள்ள நாங்க மறைச்சி வச்சிருக்கிற பாவத்தை எல்லாம் இறைவன் மறுமையில் விசாரணை செய்வான், அதை வெளிக்கொண்டு வருவான் என்ற இந்த வசனம் இறங்கிய போது சுபஹானல்லாஹ் 6 சஹாபாக்கள் ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்துல நாங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், இறைவனை நாங்கள் மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். தொழுகை இல்லாமல், நோன்பு இல்லாமல், ஹஜ்ஜுகள் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நீங்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்தீர்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ள சொன்னீர்கள், ஏற்றுக்கொண்டோம் யா ரசூலுல்லாஹ். தொழச் சொன்னீர்கள், தொழுதோம் யா ரசூலுல்லாஹ். நன்மையான காரியங்களை பண்ண சொன்னீர்கள், நன்மையான காரியங்களை செய்தோம் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உயிர்களை இழந்து யுத்த களத்தில் போராடுங்கள் என்றீர்கள், போராடினோம் யா ரசூலுல்லாஹ். நோன்பு பிடிக்க சொன்னீர்கள், நோன்பு பிடித்தோம் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கு மேல் எங்களால் முடியாது யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளும் மறைத்து வைத்திருப்பதையும் இறைவன் விசாரணை செய்வான் என்றால் நாங்கள் எங்கு ஓடுவது, ஒளிவது யா ரசூலுல்லாஹ்? முடியாத காரியமே. செய்ய சொன்ன அத்துணையையும் நாங்கள் செய்தோம். ஆனால் அல்லாஹ் உள்ளத்துக்குள் மறைத்திருப்பதையும் நாளை மறுமையிலே இறைவன் விசாரணை செய்வான் என்றால் முடியாத காரியம் யா ரசூலுல்லாஹ். யுத்தத்தில் பாய சொன்னீர்கள், பாய்ந்தோம். நோன்பை பிடிக்க சொன்னீர்கள், பிடித்தோம். இஸ்லாத்துக்கு வர சொன்னீர்கள், வந்தோம். தொழச் சொன்னீர்கள், தொழுதோம். ஹஜ்ஜி செய்ய சொன்னீர்கள், ஹஜ்ஜி செய்தோம். நீங்க சொன்ன எல்லாத்தையும் செய்தோமே யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது உள்ளத்தில் மறைத்திருப்பதையும் இறைவன் விசாரணை செய்வான் என்று சொல்கிறானே, எங்களுடைய உள்ளத்தில் மறைத்திருப்பதை எல்லாம் இறைவன் விசாரணை செய்தால் எங்களுடைய நிலைமை என்னவாகும் யா ரசூலுல்லாஹ்? முஸ்லிம் 125வது ஹதீஸ், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்கள் ஓடி வந்து தன்னுடைய வேக்காடுகளையும் வேதனைகளையும் இறை தூதரிடத்திலே சொன்ன போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே, யூதர்களும் நசாராக்களும் சொன்னதை போல சமிஅனா வ அஸைனா, கேட்டோம் மாற்றம் செய்தோம் என்று சொல்ல போகிறீர்களா? கேட்டோம் மாற்றம் செய்தோம் என்று சொல்ல போகிறீர்களா? குல், சொல்லுங்கள், சமிஅனா வ அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 285வது வசனம், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்ற வசனத்தை இறைவன் இறக்கி அந்த வசனத்துடைய கடைசியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக், யா அல்லாஹ் கேட்டோம் கட்டுப்பட்டோம், எங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக என்ற வசனத்தை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கி வைத்த வரலாறை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல படைத்திருந்த ஒரு சமூகத்துல உயர்ந்த படைப்பாக இந்த நபித்தோழர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். அவங்க உள்ளத்துக்குள்ள இருப்பதையும் இறைவன் விசாரணை செய்வான் என்று சொன்ன போது அவர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த தொடர்புகளை சரியாக வலுப்படுத்திக் கொள்ள வளப்படுத்திக் கொள்ள ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்ட போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கி வைத்தான் என்றால் அவர்களுடைய உள்ளத்துல உள்ள இறையச்சத்துடைய அந்த வெயிட், அந்த கீமத், அந்த பெருமை புரிகிறதா தோழர்களே? இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த அருள்மிகு மாதம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு தடவை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், இது அதபுல் முஃப்ரத் என்று சொல்லுகிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய அந்த கிரந்தம். ஒரு தடவை அப்துல்லா உமர்வுடைய மகனார் மர்ர பிராயின் ஒரு ஆட்டிடையனை கடந்து போகிறார்கள். ஒரு ஆட்டிடையன்ட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்க? காட்டுல நின்று
புல் மேட்டில நின்று வயல் தரையில நின்று இந்த மிருகத்தோடு உறவாடி மிருகத்தோடு பழகி வாழுகிற மனுஷனுக்கு என்ன இருக்கும் மனசு? உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்படியே ஒரு ஆட்டிடையனை தாண்டி போகிறார்கள். ஆடுகளை எல்லாம் மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், பிஅனி, ஒரு ஆட்டை எனக்கு தாவேன், சல்லியை தருகிறேன் என்றார்கள். ஒரு ஆட்டை எனக்கு கொடு, நான் சல்லியை தருகிறேன் என்றார்கள். உடனே ஆட்டிடையன் சொன்னான், இது எனக்குரியது அல்ல, என்னுடைய எஜமானுக்குரியது. இந்த ஆட்டை நான் கூலிக்குத்தான் மேய்க்கிறேன், எனக்குரியது அல்ல, என்னுடைய எஜமானுக்குரியது அப்படி என்றார். உடனே உமர் ரலியல்லாஹுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்பதானே உன்னை எஜமான் பார்க்கலையே, அப்படித்தான் கேட்டா சொல்லு, அதையெல்லாம் ஓனாய் திண்டு விட்டது என்று சொல்லு அப்படின்றார்கள். உடனே ஆட்டிடையன் காட்டில் நின்று மிருகத்தோடு காலத்தை கழிக்குகின்ற அந்த ஆட்டிடையன் அப்துல்லா உமர் ரலியல்லாஹுடைய மகனாரை பார்த்து கேட்கிறான், ஐனல்லாஹ், நான் ஆட்டை ஓனாய் திண்டு விட்டதாக என் எஜமானிடத்தில் சொல்ல முடியும், பொய்யை சொல்லி ஒரு ஆட்டை உங்களுக்கு நான் வித்துவிடவும் முடியும். ஐனல்லாஹ், உமரே, உமருடைய மகனாரே, அப்துல்லாவே, ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? என்னையும் உங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானா இல்லையா? என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் உள்ளதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானா இல்லையா? நான் பொய் சொல்லி வித்தாலும் எஜமானுக்கு மறைத்தாலும் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் பிறக்க வைத்து வாழ்வு தந்து வளர்த்தெடுத்து நோய் தந்து குணப்படுத்தி ஆயுள் தந்து மரணத்தை தந்த அந்த ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறாரே, ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார்கள். பக்கா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் அவருடைய மகளார் மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கிறார்கள். அழுகிறாரு அழுகிறாரு அழுகிறாரு. ஒரு ஆட்டுடைய எண்ணத்தில் இவ்வளவு பெரிய இறையச்சமா? சொன்னார்கள், இதோ அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தில் இந்த வார்த்தைகளை போட்டு உன்னை பேச வைத்திருக்கிறான் என்றார்கள். இந்த ரமலான் என்னிடத்தில் எதிர்பார்ப்பதும் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதும் இந்த சங்கையான மாதத்தில் இந்த இறையச்சத்தை மாத்திரம்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகு. நானும் நீங்களும் இறையச்சம் உள்ள மனிதர்களாக காட்டில் நின்றாலோ, கடையில் நின்றாலோ, கடத்தெருவில் நின்றாலோ, கடலில் இருந்தாலோ, தனி இருட்டுக்குள் இருந்தாலோ, கூட்டத்தோடு இருந்தாலோ, எங்கு இருந்தாலும் இந்த இறையச்சத்தை மாத்திரம்தான் இந்த ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறது. அதைத்தானே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதைத்தானே சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். ஒரு யுத்தத்துல வாளை தூக்கிட்டு போகிற ஒரு மனிதனுடைய கையில் வாள் இருந்தால் மறு கையில் ஒரு கேடயம் இருக்கும். ஒரு கையால் உள்ள வாளால் எதிரியை வெட்டினால் எதிரி வெட்டுகிற போது அதை தடுத்து காத்துக் கொள்வதற்காக இன்னும் ஒரு கையிலே கேடயம் இருக்கும். அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம். ஃபலா யர்ஃபுத், அவன் எந்த பாவமான பேச்சுக்களையும் பொய்களையும் செயல்களையும் அவன் செய்ய மாட்டான். யாராவது அவனை ஏசினாலோ பேசினாலோ அல்லது அடிக்க வந்தாலோ அவன் சொல்லுவான், இன்னி ஸாயிம், நான் நோம்பாளி என்று சொல்லுவான். அவன் யாரையும் ஏச மாட்டான், பாவத்தை பார்க்க மாட்டான், பாவத்தை கேட்க மாட்டான், பாவத்தை பற்றி அலட்டிக்கவே மாட்டான், பாவமான காரியத்தில் ஈடுபட மாட்டான். அவனுடைய உள்ளத்தில் யாராவது அவனை ஏச வந்தால், பேச வந்தால், தாக்க வந்தால், அடிக்க வந்தால், அவனுடைய மனசிலும் உடலிலும் இருக்கிற கேடயம் நோன்பு. அந்த நோம்பாளி சொல்வான், இன்னி ஸாயிம், நான் ஒரு நோம்பாளி என்று சொல்வான். என்னோடு சண்டை பிடிக்காதே, என்னை அடித்துக் கொள்ளாதே, நான் பாவம் செய்ய மாட்டேன், பொய் பேச மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன் என்ற இறையச்சத்தை இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு மாத கால பயிற்சியாக தருகிறதே. இதைத்தான்
ஏனைய 11 மாத காலமும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த ரமலான் எதிர்பார்க்கிற ஒரு அருள் நிறைந்த இந்த மாதம் இறையச்சத்தை தான் எதிர்பார்த்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அத மாஷா அல்லாஹ் சரியா இந்த ரமலான்ல நானும் நீங்களும் ஒரு மாசம் கவுன்சிலிங்ல சொல்லுவாங்க, செல்ஃப் டோக்குன்னு. அதாவது ஒரு மனுஷன் தன்னை சுதாகரிச்சு கொள்றதுக்கு அவன் தன்னோட பேசணுமா, தந்த மனசோட பேசணுமா, பேசுறது காதுக்கு கேட்கணுமா. அப்படி ஒரு மனுஷன் 21 நாளைக்கு பேச 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 அவன் மனசுல உள்ள அப்படியே அந்த கெட்ட சிந்தனைகள் மோசமான நெகட்டிவ் பாசிட்டிவாக, பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறுமா அப்படின்னு ஒரு தியரியை எழுதி வச்சிருக்கிறாங்க. அது சரியா பிழையா என்பதை நான் சொல்ல வரல. 21 நாளைக்கு ஒரு மாற்றத்தை ஒரு மனிதன் தனக்குள் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஒரு செல்ஃப் டோக், அவனோடு பேசுவது. அல்லாஹு தஆலா 29 அல்லது 30 நாள் நோன்பு என்பது என்ன? அல் இம்சாக் மின், அதாவது ஃபஜ்ருடைய நேரத்திலே இருந்து சூரியன் உதயமாகிற வரை, அதாவது சூரியன் மறைகிற வரைக்கும் ஒரு மனிதன் ஹலாலான உணவுகளை கூட இறைவனுக்காக தடுத்துக் கொள்வதுதான் இந்த நோன்பு. ஹலாலான தண்ணி இருக்கும், ஹலாலான ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஹலாலான உணவு இருக்கும், ஹலாலான மனைவி இருப்பால், எல்லாமே ஹலாலாக இருக்கும். ஆனால் ஃபஜ்ர்ல இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அவன் உடம்பு தண்ணியை கேட்கும், நாவு காயும், மனசு ஆசைப்படும், உடல் தேவையை உணர்த்தும், மனைவி பக்கத்தில் இருப்பாள், உணவுகள் பக்கத்தில் இருக்கும், கூழ் தண்ணி கண்ணுக்கு எதிரே இருக்கும். ஆனால் படைத்த ரப்புக்காக எதையும் தொடாமல் நான் குடிக்க மாட்டேன், நான் அனுபவிக்க மாட்டேன், நான் இல்லறத்தில் ஈடுபட மாட்டேன் என்று இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாவிட்டால், யாரும் பார்க்கலையே, ஆனால் படைத்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பய உணர்வை ஏற்படுத்துகிறதே, அதுதான் இறையச்சம். ஏனைய காலங்களில் அதை காண முடியாது தோழர்களே. சந்தர்ப்பம் கிடைச்சா மனுஷன் சாதிச்சுட்டு போயிடுவான். சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை பயன்படுத்தாமல் வெளியே வருகிறோமே, அதுதான் இறையச்சம். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அழகான ஒரு சூரா, சூரத்து யூசுப் 23வது வசனம், அல்லாஹ் ஒரு மிக ஒரு முன்னுதாரணமான ஒரு வரலாற்று செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஊராக்களால் அல்ல, தன்னோடு பிறந்த உறவுகளால பால் கிணத்துல வீசப்படுகிறார். பால் கிணத்துல வீசப்பட்டதற்கு பிறகு உறவுகள் உத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யாராவது போறவங்க வாரவங்க வந்து எடுத்துட்டு போனா காசு கேட்கறதுக்காக. அதனால வியாபார கூட்டம் தான் போகும். பசுந்தான பிள்ளை, அழகான பிள்ளை, கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கறாங்க. ஒரு சிறுவர் இருக்கிறார். அவங்கட மைண்ட் என்ன, வளர்க்கிற மைண்ட் இருக்காது. அவங்கட மைண்ட் பிசினஸ், விற்கிறது வாங்குறது. ஓடி வந்து உறவுகள் காசை கேட்டு வாங்கிட்டு வித்துட்டாங்க. இவரை கொண்டு போய் இன்னொரு மன்னருக்கு விற்கப்படுகிறார். அந்த மன்னருடைய வீட்டில் வளர்கிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பெரிய ஆளாகிய போது, அவர் பருவ வயதை அடைந்த போது, அவருக்கு நாம் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். வீட்டுக்குள்ள, அரசண்ட வீட்டுக்குள்ள வாழ்றார். அங்க பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அரசண்ட மனைவி எப்படி இருப்பாள்? சொத்து சுகம் எப்படி இருக்கும்? உலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? தூங்குவதற்கான பெட்ரூம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல ஒரு அரசண்ட வீட்டை மிஞ்சிய ஒரு சந்தோஷம், இன்பம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்குமா? ஒரு கிணத்துக்குள்ள கிடந்து வீசப்பட்ட ஒரு பிள்ளை அசீஸ் என்று சொல்லுகிற ஒரு பெரிய மன்னருடைய வீட்டுக்குள் தட்ட தனியாக மனைவியோடு வளர்ந்து வளர்ப்பு பிள்ளையாக இந்த மண்ணுக்கு மேலே வருகிற போது, பாதுகாப்பு நிறைந்த சூழல், தப்பு செய்தால் ஊரு உலகம் பேசவே முடியாது, எட்டி பார்க்க யாருமே இருக்காது, எட்டி பார்த்தால் உயிரே இருக்காது, பாதுகாப்பு நிறைந்த ஒரு கோட்டை, பசிச்சா சாப்பாடு அப்படி இருக்கும், தூங்குவதற்கு பஞ்சன மெத்தைகள் தாராளம் ஏராளம். அரசண்ட மனைவி என்பது எப்படியான ஒரு பெண்ணாக இருப்பாள்? இந்த நேரத்தில் அழகாக வளர்ந்து வந்த அந்த இளைஞர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த பெண் 5 விஷயங்களை செய்கிறார். தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார்.
மன்னனுடைய மனைவி தன்னை அலங்கரித்துக் கொண்டு வகல்லகத்தி அபுவாப் கதவுகளை எல்லாம் தாளிட்டு மூடிக்கொண்டு அவரை திரத்தி அவருடைய சட்டையை பிடிச்சு இழுத்ததனுடைய விளைவாக பின்பக்கம் கிழிந்து இத்துணை முயற்சிகளும் நடக்கிறது. அந்த நேரத்தில யாருமே இல்லாத அந்த நேரம் இறைவன் பார்க்கிறான் என்ற அந்த இல்மும் அந்த ஹிக்மத்தும் ஞானமும் மாத்திரம்தான் அந்த பெண்ணை பார்த்து ஹராமான அந்த உறவை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், காலம் ஆதல்லாஹ், அல்லாஹ் என்னையும் உன்னையும் பாதுகாக்கட்டும். சந்தர்ப்பம் இருந்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாவத்திலே இருந்து ஓரமாக தூரமாக வருவது என்பது அது அசாத்தியமானது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மஹரம். யா அல்லாஹ், பாவத்திலே இருந்தல்ல, பாவமான சூழலில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்ன பாவமான ஒரு காரியத்துக்குள்ள மனுஷன் போயிட்டாண்டா விழுந்துடுவான், அதுல போகாமலே இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இடத்திலே இருந்து அவரால் மீள வந்தது என்றால் இறையச்சம். கால மஅதல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், உன்னையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த இறையச்சத்தின் ஊடாக இந்த உலகத்தில் அந்த பாவத்திலே இருந்து வந்தார். ஒரு கெட்ட பாவத்திலே இருந்து அவரால் மீள வந்தது இந்த இறையச்சத்தின் ஊடாக. அல்லாஹ் ஹலாலான உணவு, ஹலாலான மனைவி, ஹலாலான தண்ணீர், ஹலாலான அத்துணை விஷயங்களையும் வைத்து காலையில் நீ சுபகில் இருந்து மாலை மகரிபு வரைக்கும் ஹலாலாக இருந்தாலும் எனக்காக நீ உண்ணவும் கூடாது, தாகம் வந்தால் குடிக்கவும் கூடாது, உணர்வு வந்தால் உனக்கு கடமையான ஹலாலான நீ செலவழிக்கிற நீ மகர் கொடுத்த அந்த மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடவும் கூடாது என்ற அந்த சட்டம் இந்த நாட்டின் சட்டம் அல்ல, போலீசின் சட்டம் அல்ல, இந்த ஊரின் சட்டம் அல்ல, படைத்தவனின் சட்டம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நானும் நீங்களும் தனிமையில் இருக்கிற போது கூட ஹலாலானதை கூட நானும் நீங்களும் தவிர்ந்து கொள்ள ஒரு மாத காலம் பயிற்சி கிடைக்குமாக இருந்தால், ரமலான் முடிந்ததும் ஹராமான பெண்கள், ஹராமான தொடர்புகள், ஹராமான சிகரெட்டுகள், ஹராமான உணவுகள், எப்படி தோழர்களே நானும் நீங்களும் மீண்டும் அதற்கு போக முடியும்? அந்த தர்பியத்தை தான் இந்த ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அந்த ஒரு தர்பியத், அந்த ஒரு மனமாற்றம் இந்த ரமலானில் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கல என்று வைங்க. இதை விட இந்த உலகத்துல வேற சந்தர்ப்பமே கிடைக்காது தோழர்கள். இந்த உலகத்துல என்னையும் உங்களையும் திருத்துவதற்கு, மாற்றுவதற்கு, மாறுவதற்கு அந்த இறைவனுடைய இறையச்சம் என்ற அந்த உணர்வு மாத்திரம்தான் என்னையும் உங்களையும் ஹலாலானதை கூட தடுப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்றால், ஏனைய காலங்கள்ல நானும் நீங்களும் எப்படி ஹராமானதை ஹலாலானதையே தடுத்து கொண்டோமாக இருந்தால், ஹராமானதை நம்ம ஈஸியாக தடுக்கலாமா இல்லையா? அந்த ஒரு பயிற்சியை தான் இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் தருகிறது என்பதை அறிந்து தெரிந்து இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிற இன்னும் 3-4 நாட்களில் வர இருக்கிற ஒரு புண்ணியம் பூத்த, ஒரு குர்ஆன் இறங்கிய, நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்ட, சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்ட, வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்ட, வானவர்களின் ஊடாக அறிவிப்பு செய்யப்பட்ட, நன்மைகள் செய்கிற மக்களுக்கு சுபசோபனம் செய்யப்பட்ட, பாவங்கள் செய்கிற மக்களை எச்சரிக்கப்பட்ட, ஒவ்வொரு இரவிலும் இறைவன் ஊடாக நரக விடுதலை கொடுக்கப்படுகிற அப்படிப்பட்ட இந்த மாதத்தில நானும் நீங்களும் இறையச்சத்தை மாத்திரம் அணிகலன்களாக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், அதுக்கு பிறகு வருகின்ற காலம் எப்படி என்று தெரியாது. ஆனால் அந்த காலத்தையும் சிறப்பாக மாற்றுவதற்கு இந்த மாதம் ஒன்றே அதற்கு சிறந்த வழி என்பதை அறிந்து தெரிந்து இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து அந்த மாதத்தை சரியாக இந்த இறையச்சத்தை நானும் நீங்களும் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சங்கையான ஒரு மாதம், இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு மாதம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த மாதத்துல எனக்கும் உங்களிடத்திலும் எதிர்பார்ப்பது முழுக்க முழுக்க இறையச்சத்தை மாத்திரம்தான் நினைச்சுகிறான்.
அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறார். உமர் அவர்கள் ஒரு நபித்தோழரை பார்த்து கேட்கிறார்கள், இறையச்சம் என்றால் என்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, நீங்க ஒரு முள்ளுகளும் கல்லுகளும் நிறைந்த பாதைகளால் பயணம் போனது உண்டான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஆமா. எப்படி போவீங்க நீங்க? கல்லுகள் காலில் அடித்து விடாமல், முள்ளுகள் காலை குத்தி விடாமல், ஆடைகள் அப்படி இப்படி எதுவும் நடந்துடாம கவனமாக பார்த்து பார்த்து நடந்து போவேன். அதுதான் ஒரு கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையால் கவனமாக நடப்பது. சொன்னாங்க உமர் அவர்கள், இதுதான் இறையச்சம் என்றார்கள். இந்த உலகத்துல நீ நடக்கக்குள்ள, நீ தூங்கக்குள்ள, நீ வாழக்குள்ள, நீ தொழில் செய்யக்குள்ள, நீ பேசக்குள்ள, இந்த உலகம் பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட பாவங்கள், பலதரப்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்தையும் நீ பார்க்க வேண்டி வரும், கேட்க வேண்டி வரும், செய்ய வேண்டி வரும். ஆனால் படைத்த இறைவன் என்று சொல்லுகிற அந்த இறையச்சம் உன் உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் அதையெல்லாம் நீ சரியா பிழையா என்று யோசித்து இறைவனுக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ்வாயே, அதுதான் இறையச்சம் என்பதை உமர் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது என்னங்க. ஒரு தடவை அப்துல்லா ஹதீஸ்ல வாரது எல்லாமே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள், அப்துல்லா அவர்கள் இருக்கிறார்கள். மினாவுல உஸ்மான் அவர்கள் அவரை சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே அப்படியே தனிய போய் கூட்டிட்டு போய் கேட்கிறாங்க, உங்களோட இளமை காலத்தை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு இளம் கன்னி பெண்ணை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து தரட்டுமா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் தோழர்களே, உஸ்மான் கேட்கிறாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு வேணாம் அப்படின்றார். சொன்ன உடனே உஸ்மான் அவர்களை பார்த்து சொல்கிறார் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, யா மஅஷர ஷபாப், வாலிப சமூகமே, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு திருமணம் முடிக்க முடியாமல் போனால் நீங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். அகப்புல்லில், அதாவது உங்களுடைய பார்வையை அது பாதுகாக்கும். வஹ்சனுல் ஃபர்ஜ், உங்களோட வெக்கத்தலத்தை அது காத்துக்கொள்ளும் என்றார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, குறிப்பாக இளைஞர் சமூகம் இந்த ரமலானுடைய காலத்துல தனிமையில் பாவம் செய்கிறவர்கள், தகாத உறவில் ஈடுபடுகிறவர்கள், தன்னை மாற்றிக் கொள்வதற்கு இஸ்லாம் சொன்ன ஒரு இறையச்சத்தின் ஊடாக தன்னை மாற்றிக் கொள்ள இஸ்லாம் சொன்ன ஒரு தீர்வு, நீங்க திருமணம் முடிங்க. உங்களுக்கு திருமணம் முடிக்க இயலாமல் போனால் நீங்கள் எல்லாம் நோன்பு பிடியுங்கள். அந்த நோன்பு உங்களோட கண்ணுக்கும் கற்புக்கும் பாதுகாப்பு தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சும்மா யோசிங்க, நிறைய பெரிய இந்த கண்டெய்னர் கணக்குல பிசினஸ் பண்ற ஆக்கள் இந்த கொழும்பு துறைமுகத்துல கண்டெய்னர் எல்லாம் வந்து இறங்கிட்டோம்னா கஸ்டம்ஸால சில நேரம் பாய்வாங்க, கடைகளுக்கு பாய்வாங்க. பாஞ்சா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போன உடனே அவன் எத்தனை கண்டெய்னர் வந்திருக்கு, எவ்வளவு காலத்துக்கு பிசினஸ் பண்ணினீங்க எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு அடிப்பான். 10 கோடி 12 கோடி 20 கோடி 25 கோடி அடிப்பான். நீங்க எவ்வளவோ கெஞ்சுவீங்க, கதறுவீங்க, அவன் குறைச்சி வந்து குறைந்தது ஒரு 10 கோடி 15 கோடி நீங்க அடிப்பீங்க. கட்டத்தான் வேணும். கூட கட்டினா வட்டி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா வட்டி, ஒத்தையா கட்டினா முடிச்சு. நான் கேட்கிறேன், இந்த பிசினஸ்ல உள்ள பயம், நீங்க சேர்த்த சொத்து, நீங்க கொண்டு வந்த சொத்து ஹலாலான காசு, கள்ளப்பணம் அல்ல, பிளாக் மணி அல்ல, உங்களோட சொந்த பொருளாதாரத்தின் ஊடாக கொண்டு வந்தது. ஆனா என்ன செஞ்சது? அந்த கொஸ்ட்ல கொண்டு வந்தது. கணக்கு காட்டுற நேரம் கொஞ்சம் குறைச்சி அப்படி கொண்டு வந்தது. ஆனா சட்டப்படிதான் கொண்டு வந்தோம். ஆனா கொண்டு வந்த விலைக்கு விற்க இயலாது. ஆனா பாஞ்சி பிடிச்சிட்டான், கஸ்டம்ஸால பிடிச்சிட்டான் என்றால் அவன் 6 கோடியோ 10 கோடியோ அடிச்சா இருக்கிற எல்லாத்தையும் விட்டு கட்டோணும்னு நினைக்கிறோம். படைத்த ரப்புல் ஆலமீன் உங்கள்கிட்ட ஜகாத்து கடமையாயிட்டுமெண்டா 100க்கு 2.5% தானே அல்லாஹ் தஆலா கொடுக்க சொல்றேன். உங்கள்கிட்ட 100க்கு 2.5% தானே அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஏழைகள், எளியவர்கள், இந்த உலகத்துல உள்ள கடனாளிகள், மிஸ்கின்கள், ஃபுகராக்கள், நம்ம மனுஷனுக்கு, நம்மளை போல உள்ள மனிதனுக்கு பயப்படுறதுக்கு இந்த மனசுல எண்ணமும் செயலும் இருக்குது. படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளை நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் போனால்
நம்ம என்ன மனிதர்கள் என்பதை ஒரு கணம் யோசிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இந்த காலத்துல குறிப்பாக இளைஞர் சமூகம், இந்த மாதம் கண்ணியமான மாதம், ஒரு சிறப்பான ஒரு மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்திலே இருந்து பாதுகாக்கும் என்றாங்க, பார்வையிலிருந்து பாதுகாக்கும் என்றாங்க, கற்பை தூய்மையாக்கும் என்றார்கள். அல்லாஹுக்காக கேட்கிறேன், இன்றைக்கு நிறைய இளைஞர்களை பார்த்தா இன்றைக்கு மீடியாவுல தான் மாஷா அல்லாஹ் அவங்களோட பிசினஸ் வியாபாரம் எல்லாமே இருக்குது. அந்நிய பெண்ணோட கை கொடுக்கறது, அந்நிய பெண்ணை கூட்டிட்டு வர்றது, பயணம் செய்கிறது, அவங்களோட ஊடாக அவங்களுடைய நட்புகளை ஏற்படுத்துகிறது பச்சை ஹராமான வேலை. ஒரு அந்நிய பெண்ணை கையால தொடுறது என்பது அவன் தலையில சுத்தியலால அடிக்கிறத விட கடுமையானது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாங்க. இன்னைக்கு அது கணக்கு இல்லை. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் மியூசிக் கேட்காமலே வளர்ந்தோம். இப்ப இந்த சோசியல் மீடியா வந்த உடனே இந்த மியூசிக் அது விரும்பியவர்த்த கேட்டுப்படுற இடத்துல வந்துட்டு, ஒரு காலத்துல பேப்பர்ல உள்ள ஆபாச போட்டோ கூட சாப்பிடுற நேரம் இருந்து அதை மாத்தி விரிச்சிட்டு உட்கார்ந்தோம். இப்ப விரும்பிய வெறுத்தோ அதை பார்க்கிற நிலைமையில வந்துட்டு, அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவம் நிறைஞ்ச ஒரு காலத்துல வாழுகிறோம். இன்னைக்கு அதற்கு பாவமா இல்லையா என்று தெரியாம இந்த இளைஞர் சமூகமும் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இளைஞர் சமூகமே நீங்கள் திருமணம் முடிக்க உங்களுக்கு வாய்ப்பு வசதி சக்தி இல்லை என்றால் நீங்க நோன்பு பிடிங்க. அந்த நோன்பு உங்களோட கண்ணையும் உங்களோட அபத்தையும் பாதுகாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை பாதுகாத்து கொள்றதுக்கு நல்ல இறையச்சத்தை வளர்த்து கொள்வதற்கும் இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் பெரியதொரு சந்தர்ப்பத்தை இந்த ஒரு மாத காலத்தில் வைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்கள், சுகங்கள், ஆடம்பரங்கள், ஆசைகள் இதெல்லாம் துளைந்து போகிற ஒரு நாள் வரும். அந்த நாள் மரண நாள். அதற்கு முன்னர் இறைவன் தந்த மகத்தான ஒரு மாதம் இந்த ரமலான். இந்த ரமலானில் அல்லாஹுக்காக இந்த ரமலானுடைய கண்ணியம், இந்த ரமலானுடைய மகிமை, இந்த ரமலானை இறைவன் சிறப்பாக்கி வைத்திருக்கின்ற அந்த சிறப்புகள் எல்லாம் சீரழிந்து போகிற அடிப்படையில் நடந்து கொள்ளாமல் சிறப்பாக இந்த ரமலானை நானும் நீங்களும் கழித்து பயன்பெறக்கூடிய நல்ல மக்களாக மாற வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்துல வாழ்ந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு நபித்தோழர் சொல்கிறார், நான் 7 நாட்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒரு விருந்தாளியாக அவருடைய வீட்டில் நான் தங்கினேன். சுப்ஹானல்லாஹ், 7 நாள் நான் தங்கினேன். 4421வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அந்த 7 நாளும் நான் அபூ ஹுரைராவை பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், 7 நாளையிலும் அபூ ஹுரைராவை பார்த்தேன். அவருடைய வீட்டில் நான் விருந்தாளியாக தங்கினேன். இரவை அவர் 3ஆக பிரித்துக் கொண்டார். இரவை 3ஆக பிரித்துக் கொண்டார். அந்த 3 நேரத்தையும் அவருக்கு ஒரு பங்கு, வேலையாட்களுக்கு ஒரு பங்கு, வீட்டிலே உள்ள மனைவி மக்களுக்கு இன்னும் ஒரு பங்காக பிரித்துக் கொண்டார்கள். ஒருவர் எழும்புவார், அவருடைய பங்குடைய அந்த நேரத்தில் அவர் இபாதத் செய்வார். அவருடைய அந்த நேரம் முடிந்ததும் மற்றவரை எழுப்புவார், அவர் வணங்குவார், இபாதத் செய்வார். அவருடைய நேரம் முடிந்ததும் மற்றவரை எழுப்புவார். அப்படியாக நாட்களை இரவுகளை பிரித்து இந்த உலகத்தில் இறையச்சத்தோடு வாழ்ந்த ஒரு நபித்தோழராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு 7 ஈத்தம்பழங்களை தந்தார்கள், அல்லது 6 ஈத்தம்பழங்களை தந்தார்கள். அந்த ஈத்தம்பழங்களை நான் சாப்பிட்டேன். அதில் ஒரு ஈத்தம்பழம் மட்ட ரகமான, விலை இல்லாத, நல்ல குவாலிட்டி இல்லாத ஒரு ஈத்தம்பழமாக இருந்தது. அந்த ஈத்தம்பழத்தை நான் கடைவாய் பற்களினால் கடித்து சாப்பிடுவதற்கு மிச்சம் சிரமப்பட்டேன் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், 6 ஈத்தம்பழத்துல ஒரு ஈத்தம்பழம் அது நல்ல ஈத்தம்பழம் அல்ல, நல்ல குவாலிட்டி அல்ல. அதுல அந்த ஈத்தம்பழத்தை கடைவாய் பற்களால கடிச்சு தின்றதுக்கு நான் பட்ட பாடு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்றார்கள். அவ்வளவு சிரமப்பட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட சமூகம் இறையச்சத்தில் இந்த உலகத்தில் உயர்ந்து நின்றது. சாப்பாடெல்லாம் தாராளம் ஏராளம் இருக்கிற நானும் நீங்களும் இறையச்சத்தில் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறோமாக இருந்தால் இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த ரமலான். அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ், இதுக்கு பிறகு எனக்கு இந்த ரமலான் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாது. எத்தனையோ உறவுகள், வாப்பா உம்மா உறவுகள், பிறந்தவர்கள், பக்கத்துல உள்ளவர்கள், நிறைய பேரை இழந்துட்டோம். இப்படியே ஒவ்வொரு ரமலானிலும் சொல்கிறோம்,
அடுத்த முறை நம்மளை பத்தி இன்னும் ஒரு சமூகம் சொல்லும், ஆனா நம்ம இருக்க மாட்டோம். அதனால இது கடைசியான ஒரு சந்தர்ப்பம், இறையச்சத்தை வளர்த்துக் கொள்றதுக்கும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கும் நல்ல சந்தர்ப்பம் என்பதை அறிந்து தெரிந்து இந்த மண்ணுக்கு மேல இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி இறையச்சத்தோடு வாழ்ந்து இறையச்சத்தோடு மரணித்து அல்லாஹ் சொர்க்கவாதிகளை சொல்லக்குள்ள இன்னலில் முத்தகீன மஃபாசா, நிச்சயமாக இறையச்சம் உள்ளவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள், இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்கிறான். அந்த சுவர்க்கம் இந்த ரமலானிலும் இருக்கிறது, நரக விடுதலை இருக்கிறது. அதை சரியாக பின்பற்றி அந்த இபாதத்துக்களை செய்து இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ளுகின்ற நல்ல சந்தர்ப்பத்தை இந்த மாதத்துல பயன்படுத்திக் கொள்வோம். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.